வாங்க நாங்க பிஸ்மில்லா காசு பேசுறோம். பிஸ்மில்லா காசை பாக்குறவங்க வந்து எடுக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எத்தனை வண்டி எடுத்துன்னு போறீங்க தெரியுமா? இடமே இந்த காலிங்க. மத்தவங்க வியாபாரம் ஆகணும் அப்படியே வச்சுன்னு ஃபுல்லா வண்டி வச்சிருக்காங்க. என்கிட்ட வண்டிங்க இல்லைங்க. நேத்து 3 வண்டி கொடுத்தேன், இன்னைக்கும் 3 வண்டி கொடுத்தேன். சோலோ டீட்டெயிலாம் வரும். போட்ட வண்டிலாம் நேத்து போட்டேங்க. நேத்து போட்ட விஸ்டா இன்னைக்கு இல்ல. என்கிட்ட கொடுக்குற பொருளை தரமா கொடுக்குறோம். அதனால என்கிட்ட வண்டி நிக்காது. கொடுக்கறது நல்லா பாருங்க. இந்த இடமே காலி ஆயிடுச்சு பாருங்க. இண்டிகா மட்டும் தான் இருக்கு. ஆடு போட்ட இந்த நீட்ல இந்த ஃபுல்லாவே வண்டிங்க இல்ல, ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. தரமா கொடுக்குறோம், சீக்கிரம் சொல்லிட்டாவது. இப்ப அடுத்த இந்த பின்னாடி கூட பாருங்க ஃபுல்லா காலியா தான் இருக்கு. இந்த வண்டிக்கு பின்னாடி கூட வண்டிங்க இல்ல. இந்த பக்கம் நிக்கிறது டாடா விஸ்டா நிக்குதுங்க. டாடா ஜஸ்ட் இருக்கு. அம்மா வந்து டவரா இருக்கு, ஈகோ இருக்குங்க. இனோவா வீடியோ போடுறேன்னு சொன்னாங்களே, நேத்தே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு போடுறேன், இனோவாவும் போறேன். புதுசா இனோவா பிடிக்கிட்ட ஒரு விஸ்டா ஒண்ணு வந்துச்சுங்க. மதியமே வந்துச்சு, பக்காவா இருக்குங்க. அந்த விஸ்டா எப்படியோ அதே மாதிரி தாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ வந்துடும். வண்டி பக்கா குவாலிட்டிங்க. சென்ட்ரல் லாக்கோட வந்துட்டு வண்டி சூப்பரா இருக்கு. அந்த விஸ்டா நிறைய பேர் பார்த்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சென்ட்ரல் லாக்கும் ஒர்க் ஆகுது பாருங்க. அந்த விஸ்டா பார்த்து நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு அதே மாதிரி வேற விஸ்டா வந்திருக்கு. பக்கா கண்டிஷனுக்கு தெளிவா இருக்குங்க. மாடல் பாருங்க 2013 லாஸ்ட். 2 ஓனர் தான். வண்டி சூப்பரா இருக்கு. கோட்டா செட்டு போட்டோன்னே கொடுத்துருவேன். தரமா கொடுக்குறேன். அதனால போட்டோன்னு விற்கிறோம். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். பக்கா கண்டிஷனுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு 4 டயரும் நல்லா இருக்கு. ஏசி ஃபுல் கூலிங். ஏசி இல்லாம ₹1,00,000 வண்டியே தர மாட்டேன். இந்த வண்டிலாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அதே மாதிரி இனோவா ஒரு லோ பட்ஜெட் கொடுக்க போறேன். இனோவா பக்காவா இருக்கு. 4 டயரும் சூப்பரா இருக்கு. 4 டயர் புது டயரு. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும். ரூப் ஏசி வந்துடும். பக்காவா இருக்கு. ஓன் போர்டு வெஹிக்கிள் ரெண்டுமே ஓன் போர்டு தாங்க. ஓன் போர்டு வெஹிக்கிள் 2006ங்க. 2006 26 எஃப்சி கரண்ட்ல இருக்கு வண்டி. இதுவும் சூப்பரா இருக்குங்க. பக்கா கண்டிஷனு. ஓன் போர்டு வெஹிக்கிள்னால உங்களுக்கு தெரியும், பக்காவா இருக்கும். நான் லோ பட்ஜெட் பண்ணி தரேன். கஸ்டமர் கார்டுலாம் உனக்கு 5 லட்சத்தை உடச்சி வாங்கி தரேன். பக்காவா இருக்கிற வண்டி ஆப்பிள் கிரீன் கலருங்க. இது சில்வர்ல ஆப்பிள் கிரீன் வாங்க. கிரீன் ஆப்பிள் ஒருத்தங்களா அந்த கலரு. இன்ஜினை காமிக்கிறேன். 100க்கு 100 இன்ஜின் இருக்கணும், இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேன். இன்ஜினை பாருங்க. 2 வண்டி இன்ஜின் பாருங்க. இது பாருங்க. கஸ்டமர் வந்து 2013ங்க. அந்த வெள்ளை வண்டி விற்கட்டும் தான் இந்த வண்டி உள்ள வந்துச்சு. அந்த வண்டி என்ன ரேட்டு விச்சுன்னு இந்த கஸ்டமருக்கு தெரியும். பார்த்தாரு, எல்லாமே பார்த்துட்டு அதை பாருங்க. இது நிக்க வைக்கிறேன்னு அதே சேம் அதே குவாலிட்டி அதே தான். சீட் கவர்ல இருந்து டயர்ல இருந்து கோட்ரா ஜெட்டு. டிடிஐ இன்ஜின் இல்லைங்க. இது கோட்ரா ஜெட்டு. இண்டிகால தான் டிடிஐ எடுக்கணும். விஸ்டால டிடிஐ எடுக்க மாட்டாங்க. கோட்ரா ஜெட் தான். கோட்ரா ஜெட் இன்ஜின் தான் நம்ம ஓப்பனா காமிச்சிருவோம். ஒருத்தர் இண்டிகா விஸ்டால டிடிஐ வச்சுன்னே வீடியோல என்ன இன்ஜின் சொல்ல மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாதிரி வியாபாரம் நாங்க பண்ண மாட்டோம். நல்ல பொருள் தான் கொடுப்போம். வண்டி பக்காவா இருக்குங்க. 2013 2 ஓனர் ஓன் போர்டு வெஹிக்கிள். எல்லா ஆப்ஷன் வந்துடும். கஸ்டமர் கேட்கறது விடுங்க. கஸ்டமர் வந்து 260 வரைக்கும் கேட்டுருக்காருங்க. வண்டி பாருங்க. லேட்டஸ்ட் மாடல். அது டிக்கில லேட்டஸ்ட் ஆகும். அதே மாதிரி தான் லேட்டஸ்ட் டைப் தான். 260 வரைக்கும் கேட்கறாரு. நான் என்ன சொல்றேங்களா, அவர் கேட்டது வேறங்க. அவர் கேட்டது 275 வரைக்கும் கேட்டுனாரு. அந்த வண்டி வித்தது பார்த்தாரு. அதுமா 260 நிக்கிறாரு. வாங்க 250 உடச்சு வாங்கி தரேன். 2,50,000 ரூபாவை உடச்சு வாங்கி தரேன். 2013 2 ஓனர். இன்ஜின்ல இருந்து எல்லாமே காமிக்கிறேன். 76,000 கிலோமீட்டர் ஏதோ ஓடி இருக்கு. வண்டி கோட்ரா செட்டு. இன்ஜின் பக்காவா இருக்கும். ஏசி ஃபுல் கூலிங் இருக்கு. வண்டி இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன் பாத்துங்க. அடுத்தது வந்து இனோவாங்க. இனோவா சூப்பரா இருக்கு. இந்த இனோவாவும் பக்கா கண்டிஷனு. ஓன் போர்டு வெஹிக்கிள். வண்டி பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஒரு நல்ல வண்டி. 5 லட்சம் கிலோமீட்டர் 10 லட்சம் கிலோமீட்டர் வேணாலும் வண்டி ஒன்றாவது. இன்ஜினை ரேஸ் பண்ணா புகை அடிக்காது, ஆயில் அடிக்காது, தூசி தான் கலப்போம். ஏன்னா இனோவாவோட இன்ஜின் அப்படி. இங்க எவ்வளவு தூசி எது வெளியேந்து எடுக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இன்ஜினோட ஆர்பிஎம் அதிகம். வண்டி டாப்பா இருக்கு. கஸ்டமர் ஒரு 5-10 கேட்டிருந்தாரு. அதெல்லாம் விட்டுருங்க. 4,75 இல்ல 4,70 4,70,000 ரூபாய்க்கு வாங்கி தர. வண்டி பக்காவா இருக்கு. இனோவா சூப்பரா இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி. சோலோ டயரா 2006 3 ஓனர் 26 கரண்ட்ல இருக்கு. இருக்கிற பொருள் இருக்குன்னு காமிச்சிருவோம். ஏமாத்திலாம் வியாபாரம் பண்ண மாட்டோம். அதனாலதான் நம்ம போட்டோன்னு அவ்வளவு வண்டி விக்குது. நிறைய பேர் பாப்பீங்க எப்படி விக்குதுன்னு. நான் சோல்டட்டும் காமிக்கிறேன். ஒண்ணு உண்மையா போடுறேன். 5 வண்டி வித்தா 50 வண்டின்னு வீடியோ போட மாட்டோம். 3 வண்டி வித்தா 3 வண்டின்னு தான் போடுவோம். உண்மையா சொல்லிடணும், உண்மையா இருக்கணும். நேத்து 3 வித்தேன், இன்னைக்கு 3 வித்தேன். இப்போ வண்டி இது 2 தான் போடுறேன். இருக்கிற வண்டிகளே என்கிட்ட 1 2 3 4 5 6 வண்டி. 6 வண்டி தான் இருக்கு. எப்பவுமே ஆபீஸ்ல 30 வண்டி 25 வண்டி நிற்கும். மொத்தமே காலி. வண்டி வந்தா நிக்கத்தில்லைங்க, உடனே எடுத்துடுறாங்க. இந்த 6 வண்டியில உங்களுக்கு எதுனா பிடிச்சா வந்து எடுத்துங்க. இதுவும் எப்ப சேல் ஆகும் நிக்கும் தெரியாது. எல்லாமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினை காமிக்கிறேன். இன்ஜினை பாருங்க, அடுத்தது பேசிக்கலாம். பாருங்க, ஸ்டிக்கர் தாச்சு. ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணிட்டேன்.
தெளிவா இருக்கும். அந்த ஸ்டிக் எடுத்துட்டா ஆயில் அடிக்காது. அதனாலதான் நேத்து போட்ட ராணிப்பேட்டில வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க. ஏன்னா கொடுக்கறது நல்ல பொருள் கொடுக்குறோம். அதனால ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வந்து என்கிட்ட விசிட்டா எடுத்துன்னு போறாங்க. இப்ப பாருங்க ரேஸ் பண்ணி காமிக்கிறான். அந்த ஸ்டிக் எடுத்தாச்சு. ரேஸ் பண்ணுமா, பண்ணுமா, தெளிவா காமிப்போம். என்ன பண்ணுமா, சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷன். ஆயில புகைய தள்ளாது. தள்ளுற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. இதை பாருங்க. ரேஸ் பண்ணுமா, வேற லெவல்ல இருக்குங்க இன்ஜின். இதை காமிப்பா, பக்கா கண்டிஷன். ரேஸ் பண்ணுமா, தெளிவா பக்காவா இருக்கும் இன்ஜின். ரேடியேட்டர் மூடி பாத்துங்க. ரேஸ் பண்ணுமா, சர்க்கஷன் கரெக்டா இருக்கணும், வண்டியே சுத்தமா இருக்கணும். இதை இன்ஜினை சுத்தி காமிப்பா. அந்த கிளீன் பாருங்க, இன்ஜின் பக்காவா இருக்குங்க. தெளிவா இன்ஜினை தெளிவா கொடுக்குற இடம் நம்ம மட்டும்தான். பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஒரிஜினாலிட்டி தான். பிஸ்மில்லா காசுல வந்து பாருங்க. 250 உடச்சு பேசி வாங்கி தரேன். நல்ல நீட் அண்ட் குவாலிட்டி இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. கிளீனா பக்காவா இருக்குங்க. ஒரு தெளிவான வண்டி 5110. வண்டி கிளீனா இருக்கு பாருங்க. 2013 கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம். நல்ல பொருள், சில்வர் மெட்டாலிக் கலரு. இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன். எல்லாமே கிளீனா இருக்கு. நம்ம கொடுக்குற பொருள் எப்பவுமே நல்லா இருக்கும். என்ன நம்பி வரவங்க நல்ல பொருள் எடுத்துன்னு போயினே இருக்காங்க. ஏன்னா நான் கொடுக்கறது அப்படி இருக்கவங்க மனசார என்ன வாய்ச்சிட்டு போறாங்க. அதே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 72,000 கிலோமீட்டர் ஓடிக்கங்க. அந்த டேஷ்போர்ட் பாருங்க, ஒரிஜினாலிட்டி கிளீனா இருக்கு. நான் கொடுக்குறேங்க நல்ல பொருள். நேற்று காலில் கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு போன் போடுறாங்க போயிட்டு. அதுதாங்க முக்கியம். தர பொருளை தரமா கொடுங்க. எல்லாருக்கும் நல்ல வியாபாரம் ஆகும். எனக்கு எல்லாருக்குமே சுத்தமா விடணும், கிளீனா இருக்கணும். இத பாருங்க, டாப் பாருங்க, எல்லாமே கிளீனா இருக்கு. வண்டி ஷீட்லாம் பாருங்க கிளீனா இருக்கு, ஒரிஜினாலிட்டி இருக்கு. போட்டா செட்டு நல்லா இருக்கும். இதை பாருங்க, பீடிங்கும் கைட்டு காமிச்சிடுறேன் பாருங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, ஃபுல்லாவே கைட்டு பிச்சு கடாச்சிட்டேன். தரத்தை நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். கிளீனா இருக்கு. இங்க இருக்கிறது ஜஸ்ட்டுங்க. இது எடுத்துங்களா, என் கையில தைச்சால போகுது பாருங்க. சுத்தமா இருக்கா. அந்த பஞ்சிங் இருக்குங்களா, தெளிவா காமிச்சிருவோம். இதை காமிச்சேன் அது காமிக்கலான்னு எனக்கு எப்பவுமே பேரும் வேணாம். அந்த மாதிரி தொழில எனக்கு வேணாம். நல்லா இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கும் என்கிட்ட. கிளீனா இருக்கு. இந்த பேக் சைடு காமிக்கிறேன், அதுவும் பாத்துருங்க. இந்த பேக் சைடும் பாத்துருங்க, எல்லாமே பக்காவா இருக்குங்க. சீட் கவர்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு, நீட்டா இருக்கு. வண்டி வந்து நீட்டா இருக்கணுங்க. இந்த தண்ணியில மூழ்கின வண்டி, இந்த தண்ணிக்குள்ளேயே இருந்த வண்டி எல்லாம் என் ஆபீஸ்க்குள்ள வராது. அந்த மாதிரி வியாபாரம் நான் பண்ண மாட்டேன். எப்பவுமே ஒரிஜினாலிட்டி தான் பண்ணுவோம். இதை பாருங்க, இதுவும் பிச்சு காமிக்கிறேன், அதுவும் பாத்துருங்க. பாத்துங்க, அந்த ஒரிஜினாலிட்டி தெரியுதுங்களா. தர பொருளை தரமா கொடுப்போம். என்னை நம்பி வரவங்க தாராளமா என்ன சந்தோஷமா எத்துன்னு போறாங்கன்ட்டு வாங்க. எவ்வளவு தூரத்துலாம் வாங்க, கிளீனா இருக்கும். டாப் பாருங்க, அந்த மிஸ்டாவை நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் டைப் சேம் அதே தான். அந்த பேக் சைடு பாருங்க, 250 உடச்சு வாங்கி தரேங்க. ரொம்ப நெகசிபிள் ஆகாது. 275 கேட்டு இருந்தாரு, 250 உடச்சு ஒரு முன்ன பின்ன பண்ணி தரேன். கிளீனா இருக்கும், எல்லாமே பக்கா இருக்கு. டயர் பாருங்க, தந்தா எல்லாமே நல்லா கொடுக்கணும். டயரை பாருங்க எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கும். சுத்தமா இருக்கிற வண்டி தான் என் ஆபீஸ்ல வரும். டிக்கியும் காமிச்சிடறேன் பாத்துங்க. பாருங்க, டிக்கி பாத்துங்க, கிளீனா இருக்குங்களா. நல்லா இருக்கணும், அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கணும். சுத்தமா ஒரு இடமும் நான் காமிப்பேன். காமிக்கிறது ஏன்னா வராங்க, என்ன நம்புறவங்களுக்கு நான் காமிச்சுதான் வியாபாரம் பண்ண முடியும். நேர்ல வந்து பாருங்க, நாங்க ஓட்டி காமிப்போம். ஓட்டி காமிச்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சாதான் வண்டியை கொடுப்போம், இல்லை கொடுக்க மாட்டேன். இதே போன்ல காசு போடுறேன், எனக்கு வண்டி குத்துருங்கன்னா நான் என்னைக்குமே அந்த வியாபாரம் செய்ய மாட்டேன். நேரில் வந்து வண்டி பாக்குறவங்க தான் நான் வண்டி கொடுக்குறது. நேரில் வந்து காசு கட்டுறேன், அக்கௌண்ட்ல அனுப்புறேன்னா அது வேற, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஆனா போன்லயே நான் காசு போட்டுறேன், வண்டி பார்க்காமனா என்ன நம்புறவங்க என்ன நேரில் வந்து பாருங்க. நேரில் வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் கொடுக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். பக்கா இருக்கு. இப்ப இனோவா காட்டுறேன் பாத்துங்க. பாருங்க, இன்ஜினை காமிக்கிறேன். இப்ப இனோவா இன்ஜின் காமிக்கிறேன். ஸ்டிக் எடுத்து வச்சுங்க, ஆயில் போக அடிக்காது. அடிக்கிற வண்டி ஆபீஸ்ல வராதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணி வச்சு, இவ்வளவு பேர் இன்ஜினோ சின்ன வண்டியோ பெரிய வண்டியோ எல்லாமே ஆயில் அடிக்காதுங்க, பக்கா இருக்கும். இத பாருங்க, கை வச்சு காமிக்கிறேன், சுத்தமா இருக்குங்க இன்ஜினு. ரேஸ் பண்ணுவா, தூசி தாங்க பறக்கும் வண்டியில. பக்கா கண்டிஷனுங்க, ஆயில புகைய எதுவுமே தள்ளாது. நீட் குவாலிட்டி பக்காவா இருக்குங்க, பக்கா குவாலிட்டியில இருக்கும். தெளிவான வண்டி, கிளீனா இருக்கும். ரேஸ் பண்ணா தூசி தான் கிளம்பும். இதை பாருங்க, ரேஸ் பண்ணுவா, தெரியுதுங்களா. இன்னோவாவோட இன்ஜினோட குவாலிட்டி போதுமா, அவ்வளவு டாப்பா இருக்கும். பக்கா கண்டிஷன். இந்த ரேடியேட்டர் பாருங்க, இவ்வளவு நேரம் ரேஸ் பண்ணியும் ரேடியேட்டர்ல இருந்து தண்ணி அடிக்காது, கிளீனா இருக்கும். இந்த பாருங்க, திருப்பணும் வர வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா.
கிளீனா இருக்குங்க இன்ஜின். ரேஸ் பண்ணுவா, சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தா கொடுப்பேங்க, இல்ல கொடுக்க மாட்டேன். நல்ல வண்டி, ஃபேன்சி நம்பர் 9229, பக்கா கண்டிஷன் இருக்குங்க. நான் காமிச்சேங்க, இப்ப வண்டியை காமிக்கிறேன். தெளிவா இருக்குங்க, நீட்டா இருக்கு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா இருந்தா தான் கொடுப்போம், நல்லா இருந்தா கொடுக்க மாட்டோம். அதுவும் மேல வந்து டாப்ல வந்து பிளாக் கிளாத் போட்டிருக்காங்க, ஹீட்டே ஆகாதுங்க. உள்ள உட்காரவங்களுக்கு ஹீட்டே தெரியாது, ஏன்னா இன்னும் ஹைட் கம்மி, அதனால ஹீட் தெரியாம இருக்கிறதுக்கு பிளாக் கிளாத் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு. 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். 130 ஓடி இருக்க வண்டி, பக்கா கண்டிஷன். டேஷ்போர்ட் பாருங்க, கிளீனா இருக்கு. வண்டியே குவாலிட்டி பக்கா இருக்கும். சீட் கவர்லாம் பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்கு. நீட்டா கிளீனா இருக்குங்க, பக்காவா இருக்கும். ஈவினிங்ல பிடிக்கிறேன், இருட்டாயிட்டு வந்துச்சு. இதை சொன்னாங்களே, எல்லாத்துக்கும் அந்த கிளாத் போட்டிருக்காங்க. இந்த கிளாத் வந்து ஹீட்டிங் வராது, உள்ள உட்காரவங்களுக்கு ஹீட்டிங் தெரியாம இருக்கும். சுத்தமா வந்து வெயில கூட உட்காந்து பாருங்க, வேற வண்டியில உட்காந்து விட இந்த வண்டியில உட்காந்து பாருங்க, உங்களுக்கு அந்த ஹீட்டிங்கே தெரியாது. இந்த ஒரிஜினாலிட்டி பக்காவா, அந்த பஞ்சிங்கோட கிளீனா இருக்கு. நல்லா நீட்டா இருக்குங்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. தெளிவா இருக்கு, பக்கா கண்டிஷனுங்க, பக்காவா இருக்கு வண்டி, நல்லா இருக்கு. இதை பேக் சைடும் காமிக்கிறேன். டொயோட்டா இனோவா, நல்ல மைலேஜ், நல்லா இருக்கும் வண்டி, நல்ல மைலேஜ், தரமா உழைக்குங்க. உழைக்கிறதுக்காக இந்த வண்டி நிறைய பேர் எடுப்பாங்க. கிளீனா இருக்க வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. பக்கா குவாலிட்டியில இருக்கு. டாப் பாருங்க, அந்த சொன்னாங்களே ரூபேசியே வந்துடும் வண்டியில. பக்கா இந்த டாப் சொன்னாங்களே பிளாக் அடிச்சிருக்காங்க, ஐக்கே ஆகாதுங்க. எவ்வளவு பண்ணாலும் ஐக் ஆகாது. அதே மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளம் வராது. நல்ல ஐடியா தான் பிளாக் அடிக்கிறது. கிளீனா இருக்கு. பேக் சைட் சீட்டும் பாருங்க, எல்லாமே கிளீனா பக்காவா இருக்கு, நீட்டா இருக்கு. சீட் கவர்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாமே கிளீனா கொடுத்துருவோம். தரப்பொருள் தரமா கொடுக்குற இடம் தான் பிஸ்மிலா காசு. அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்சிங்கோட இந்த ரப்பர் பீடிங்ல இருந்து எல்லாமே காமிச்சிடுறேன். சுத்தமா இருக்கு, நேரில் வந்து பாருங்க. 4,70,000 ரூபாய், 4,70,000 ரூபாய்க்கு பண்ணி தரேன். வாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமா கூட கேட்டு பாக்குறேன். நீட்டா பக்காவா இருக்கு. இந்த பேக் சைடு பாருங்க, கிளீனா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வண்டின்னு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. என்ன பொறுத்த இருக்கும், டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு. பின்னாடி டிக்கியை ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன், அதுவும் பாத்துங்க. நிக்குது பாருங்க கரெக்டா. தர பொருளை தரமா கொடுப்போம், இல்லைன்னா தரமாட்டோம். பிஸ்மிலா காசுல தரமா கொடு, இல்லைன்னா தரமாட்டோம். அதுமே தான் குத்துனுங்க. நேர்ல வந்து பாருங்க, ஆயில் போக அடிக்காது. அடிக்கிற வண்டி ஆபீஸ்க்குள்ள வராது. பேக் சைடு தான் பாருங்க, கிளீனா இருக்கும். ஒரு நல்ல வண்டி, நல்ல மைலேஜும் கொடுக்கும், நல்லா இருக்கும். உழைக்கும், நல்லா உழைக்குங்க, கல்லு மாரி உழைக்கும். டயர் பாருங்க எப்படி இருக்குன்னு, சுத்தமா இருக்கும். அதை பாருங்க, இந்த டோர் ஓப்பன்ல இருக்கு, எல்லாம் காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ண சொன்னேன். க்ளோஸ் பண்றேன். பீடிங் கரெக்டா உட்காந்து பாருங்க. இந்த டோரும் அதேதான், ஓப்பன்ல இருந்துச்சு. எல்லாமே கிளீனா இருக்கு. டாப்ல இருந்து வண்டியில இருந்து எல்லாமே சுத்தமா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு. டிக்கி முடியுமா, பக்கா கண்டிஷனுங்க. டொயோட்டா இனோவா பக்காவா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணா இந்த வண்டி திருப்பணும். இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நல்ல வண்டி வரத்துல, நல்லா கிளீனா இருக்கு. அதே மாதிரி இந்த விஸ்டாவும் நல்லா இருக்கு. 2 வண்டியும் டாப்பா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வீடியோ வந்துங்க, டாடா ஜஸ்ட், இதுவும் சூப்பரா இருக்கும். வண்டி பக்கா இருக்கும். நாளைக்கு டாடா ஜஸ்டும் இந்த டவராகவும் ஒன்னா போடுறேன், ரெண்டுமே பாருங்க. அடுத்தது ஈகோ போடுறேன், ஈகோவும் இருக்கு நம்மள்ட்ட. கிளீனா பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஈகோ. அடுத்தது இண்டிகா சிங்கிள் ஓனருங்க, பக்காவா இருக்கு. சிங்கிள் ஓனர்ல இருக்கு, தெளிவா இருக்கு. இப்போ உங்க 2 வண்டி காமிச்சேங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. 25 வண்டி, 30 வண்டி, 40 வண்டிலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே வித்துனே வரேங்க. வண்டி வரது கம்மி ஆயிடுச்சு. வண்டி இருக்கான்னு கேட்கறவங்க என்கிட்ட நிறைய பேர் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னை மதிச்சு இவ்வளவு நாள் இவன்கிட்ட கேட்கறாங்கன்னா, நான் வச்சுனுங்க அது இதுதாங்க, கரெக்டா இருக்கிறேன். என் தொழில நான் கரெக்டா இருக்கேன். நான் ஓன் யூஸ் கேட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து தான் ஒருத்தருக்கு நான் கொடுக்குறேன் வண்டி. அதனால தான் நான் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஆள் ஆகிறேன். இவ்வளவு பெரிய இடத்துல வருது வித்துது. ஒரு நாளாவது நம்மளும் திருப்பணும் பைசுமே 40 வண்டி நிக்க வச்சு போடலான்னு பாக்குறேன். முடியல, ஏன்னா வித்துருதுங்களே. என்கிட்ட நம்பி நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. வாங்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டெய்லியும் பாருங்க, டெய்லியும் கொடுக்குறேன். 2 வண்டியும் சூப்பரா இருக்கு. இருக்கிற வண்டிங்களா இருக்கு. எது இருந்தாலும் கால் பண்ணாங்க, வீடியோ பாருங்க. நன்றிங்க.